அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ராஜ் கபூர். எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. இது சாமந்தி எஃப்எம் இணைய வழி வானொலி. இந்த எஃப்எம்ல டெய்லி நாடும் தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனை பார்த்த உடனே ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? ரொம்ப தங்கமான மனுஷன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏன் இந்த தங்கமான மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ தங்கம் அப்படிங்கிறது ஒரு உயர்வான இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை சொல்றது இல்லை. தங்கத்தை எந்த நிலையில உருக்குனாலும் அதனுடைய நிறம் மாறுறதில்லை. அப்படிங்கிறதுனால தான் இந்த தங்கத்தை ஒரு மனிதனுடைய குணத்துக்கு ஒப்பிட்டு பேசுவாங்க. ஏன்னாட்டா எந்த சூழல்லையும் அவருடைய குணம் மாறாம அவருடைய இயல்பான குணம் அப்படிங்கிறதுனால தங்கத்தோட ஒப்பிட்டு ரொம்ப தங்கமான மனுஷன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த தங்கத்தின் மீது பேரார்வம் கொண்ட நிறைய பேர் இருப்பாங்க. ஆண் பெண் இருப்பாளரும் இருக்காங்க. இதுல அதிகமான பேரார்வம் கொண்டது பாத்தீங்கன்னா பெண்களா தான் இருப்பாங்க. ஏன்னாட்டா அணிகலங்கள் அதிகமா அணியக்கூடிய ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்கிறது பெண்கள் தான். ஸோ பெண்களுக்கு இந்த நகையின் மீது பேரார்வம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ எப்படியாவது ஒரு கிராமாவது வாங்கிறனப்பா, ஒரு பவுனாவது வாங்கிறனப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. நிறைய போட்டிருந்தாலுமே இன்னும் நகை சேர்க்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுவாங்க. இது நகையை அணிவிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த நகை வச்சிருக்கிறதுனால அடுத்தடுத்து நம்ம அந்த நகையினுடைய ரேட்டு ஒவ்வொரு நாளும் அப்படியே ரேட்டு அப்படியே கூடிக்கிட்டே இருக்குது. தங்கத்தோட மதிப்பு என்னைக்குமே குறையிறது இல்லப்பா, அதனால தங்கத்தையே வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன செய்வாங்க, தங்கத்தை வாங்கி வைப்பாங்க. இது ஒரு இன்வெஸ்டா கூட நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்த இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு மோசமான நிலையில நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதாவது மண்ணுக்கு போடுற காசும் பொண்ணுக்கு போடுற காசும் அது வீண் போனது இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய கிழக்கு பகுதியில் போர் நடைபெற்ற ஒரு காரணத்தினாலையும் நிறைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வீழ்ச்சியின் காரணத்தினாலையும் டக்குன்னு தங்கத்தோட ரேட்டு அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் தங்கம் வாங்குறவங்க ஆசைப்பட்டு காசு சேர்த்து வச்சிருக்கவங்க எல்லாம் போய் சில பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு காரணம். அதாவது நம்ம தங்கம் அப்படிங்கிறது நம்ம அதிகப்படியான தங்கத்தை நம்ம வாங்க 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 தேவைகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம பகுதியில், அதாவது நம்ம நாடுல அதிகமான தங்கத்தோட ரேட்டு அதிகமாகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு தங்கத்தின் மீது ஒரு மோகம் இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த தங்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட் அப்படிங்கறத பார்க்கப்படுது. அப்படிங்கறதுனால இந்த தங்கத்தை எல்லாருமே அதுல ஒரு முதலீடு பண்ணணுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய கிழக்கு பகுதியில நிறைய இந்த போர் காரணத்தினால பெட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு அங்க இருந்து வரக்கூடியதா இருக்கும். அதாவது கச்சா எண்ணெய் அப்படிங்கறதும் வரக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த கச்சா எண்ணெய், பெட்ரோல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதை கச்சா எண்ணெய் என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பெட்ரோலை அந்த திரவ நிலையில இருக்க பார்த்தீங்களா, அதை வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒவ்வொரு இதையும் இந்த தங்கத்தோட ஒப்பிட்டு பேசுவாங்க. அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஆட்சி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, அந்த நாடு சுபிட்சமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தங்கமான மனுஷன்னு சொல்லுவாங்க, பொற்காலம்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளோட உயர்ந்த நிலையில இருக்க போகும்போது அதுல ரொம்ப டிமாண்டா இருக்கக்கூடியதுக்கு பார்த்து தங்கத்தோட ஒப்பிட்டு கருப்பு தங்கம், வெள்ளை தங்கம் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த தங்கத்தை பத்தி தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற போறோம். தங்கம் வாங்குறது எப்படிலாம் நம்ம வாங்கணும், எப்படிலாம் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேச போறோம். நீங்களும் தங்கம் வாங்குறதா இருந்தா என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எங்களோட பகிரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8667047273 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுடைய கருத்துக்களை வாய்ஸ் நோட்டாவோ அல்லது மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியிலேயே உங்களுடைய பேரோட அப்படியே சொல்லி விட்டுருவோம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 8667047273 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுடைய கருத்துக்கள் அப்படியே அனுப்பி விடலாம். இன்னைக்கு தங்கத்தை பத்தி என்ன அப்படிங்கறத அப்படியே டீடைல்ஸா உட்காந்து அப்படியே பார்த்து